அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய 14ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். ஏறத்தாழ காஜுசுகளை தாண்டி நமது பாடங்கள் சென்று கொண்டிருக்கிறது. முந்திய பாடங்களை பார்க்காத மாணவர்கள் முந்திய பாடங்களை பார்த்துவிட்டு இந்த பாடங்களை பார்க்க வாருங்கள். இந்த பாடம், இந்த வகுப்பு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக அமையும் என்பதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம். தொடர்ந்து இந்த குர்ஆன் மனன வகுப்புக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவும் ஆக்கமும் ஊக்கமும் வரவேற்க தகுந்ததாக, பாராட்டுக்கு தகுந்ததாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய வரிசையில் இன்று 14ஆம் நாள் நம்முடைய புது பாடம், பழைய பாடம், சபக் பாடம் என்ன என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது பழைய பாடம் என்பது சூரத்துல் பக்ராவினுடைய முதல் அத்தியாயத்திலிருந்து, முதல் வசனத்திலிருந்து 56வது வசனம் வரை நமது பழைய பாடமாக இருக்கிறது. ஏறத்தாழ பழைய பாடமே காஜுவை தாண்டியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சபக் பாடம் என்பது 56வது வசனத்திலிருந்து 61வது வசனம் வரை நமது சபக் பாடமாக இருக்கிறது. நமது புதிய பாடம் என்பது 61வது வசனத்தில் இருந்து 70வது வசனம் வரை இன்று நாம் மனனம் செய்ய இருக்கின்றோம். 61 முதல் 70வது வசனம் வரை ஏறத்தாழ ஒரு 1.5 பக்கம் வரக்கூடியதாக இன்றைய புதுப்பாடம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்போது சில மாணவர்களுடைய கேள்விக்கான பதிலையும் நாம் இதிலே தெரிவித்து கொண்டு நமது பாடத்திற்குள் நாம் இன்று செல்வோம். சில மாணவர்கள் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, உஸ்தாத், பாடம் பார்க்கும்போது சிந்தனைகள் என்பது சிதைந்து விடுகிறது, ஒரே நிலையில் பாடம் பார்க்க முடிகிறது இல்லை, சிந்தனை எங்கெங்கேயோ போகுது, எப்படியோ போகுது, ஒரு 10 நிமிடம் நன்றாக படிக்க முடிகிறது, அதற்கு மேல் சிந்தனைகள் தவறி போகிறதே, அந்த சிந்தனையை ஓர்நிலைப்படுத்துவதற்கு, ஒரே இடத்திலே கொண்டு வருவதற்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் கேட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமான கேள்வி. அந்த கேள்வியிலே அவங்களுடைய தேட்டமும் குர்ஆனின் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆர்வமும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்போ அதற்கான பதில் என்ன அப்படின்னா, சிந்தனையை நீங்கள் ஓர்நிலைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலிலே உங்களுடைய இதர வேலைகளை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவுபடுத்தியவர்களாக இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு சொல்லப்போனால், நீங்கள் இப்போ பாடம் பார்க்கணுன்னு உட்காடுறீங்க. பாடம் பார்க்கணுன்னு உட்கார்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வீடுகளில் உங்களுக்குன்னு என்ன வேலைகள் இருக்கோ அந்த வேலையை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. உதாரணமாக, ஒரு பாத்திரம் கழுவுற வேலை இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ பிள்ளைங்கள் சார்ந்த ஒரு வேலை இருக்கலாம், அல்லது ஒரு துணி துவைக்கக்கூடிய வேலை இருக்கலாம், அல்லது உங்கள் அண்டை வீட்டாருக்கு ஏதோ கொடுக்கல் வாங்கல் உரிய ஏதோ ஒரு வேலை இருக்கலாம், ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த வேலையை நீங்கள் பெண்டிங்கில் வச்சுட்டு நீங்கள் பாடம் பார்க்க வரும்போது சிந்தனைகள் என்பது சிதறக்கூடியதாக மாறிடும். ஓதிக்கொண்டே இருப்போம், திடீரென ஞாபகம் வரும், ஆஹா பாத்திரம் தேய்க்கலையே, ஆஹா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட இதை கொடுக்கலையே, ஆஹா நம்ம பிள்ளைகளுக்கு இதை நம்ம இன்றைக்கி செஞ்சு வைக்கலையே, ஆஹா இன்றைக்கி நமக்கு இந்த வேலை இருக்குதேன்னு சொல்லி ஒரு சிந்தனை சிதறக்கூடியதாக இருக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய அந்த இதர வேலைகளை பூரா முடித்ததற்கு பிறகு பாடம் பார்க்க அமரணும். எந்த வேலையும் இல்லை, நல்லா ஃப்ரீ ஆயாச்சு, இனி ஓய்வு எடுக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு வேலையாக இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த ஓய்வு நேரத்தை சரியான முறையில் நம்ம பயன்படுத்தணும். அல்லது இரண்டாவது ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய சிந்தனை சிதறக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, எல்லா வேலையும் உங்களுக்கு இருக்குது, எல்லா வேலையும் உங்களுக்கு இருக்குது, ஆனால் சிந்தனை சிதறவும் கூடாது. இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னா, இதற்கு பாருங்கள், குர்ஆனு இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆனை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த நொடி, இந்த குர்ஆன் தான் நமக்கு எல்லாம்.
நம் கணவர், நமது தாய், நமது தந்தை, நமது பிள்ளை, நமது அண்டை வீட்டார், நமது உணவு, நமது குடிநீர், நமது ஆடை, நமது கவலை, நமது இன்பம், நமது துன்பம், நமது கோபம், நமது சோகம் எல்லாம் இந்த குர்ஆன் மட்டும்தான். இது இருந்தால் தான் நம்ம உலகத்தில் வாழவே முடியும். இது இருந்தால் தான் நமக்கு ஆகிரத்தில் வெற்றியே கிடைக்கும். இதால் மட்டும்தான் நமது இன்மை மறுமையினுடைய வாழ்வே நிர்ணயிக்கப்படுகிறதுங்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் விதைக்கணும். அப்போது நமக்கு இதை வைத்து தான் எல்லாம் என்று வரும்போது இதை பெற்றுக்கொள்வதற்காக, இதை அடைந்து கொள்வதற்காக எதை வேணுமென்றாலும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு உணர்வும் ஒரு மனதும் நமக்கு கிடைத்துவிடும். அப்படி கிடைத்து விட்டால் நமக்கு சிந்தனை சிதறவே சிதறாது. இது 2வது வழிமுறை. 3வது, நாம் ஓதுறதுனால நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பத்துக்கே இதில் நல்லது இருக்குதுன்னு நினைங்க, சிந்தனை சிதறாது. 4வது, நம்மளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம எப்போ எதை செஞ்சாலும் நம்மளை யாரும் எதுவும் கேட்கவே முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அது பெருமையினுடைய அடையாளமாக இல்லை, ஒரு தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக கொண்டு வாங்க. இப்போ ஒரு வேலை இருக்குது, இந்த வேலையை வச்சு தான் நமக்கு சிந்தனை மாறுது. அப்போது நம்ம அதை எப்போ செஞ்சாலும் நம்மளை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுங்க, ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த ஒரு சிந்தனை சிதறல்களும் ஏற்படாது. தெளிவாக இதில் நீங்கள் இருப்பீங்க. அப்போது முதல்ல நான் முதல் காணொலியை நான் சொல்லியிருக்கிறேன், மனதை ஓர்நிலைப்படுத்துங்க, உங்களுடைய வேலைகளை எல்லாத்தையும் முடித்து கொள்ளுங்க. இதை தாண்டி நமக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வாங்க. இம்மையும் மறுமையும் இதை வைத்து தான் இருக்கிறதுங்கிற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கையை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது நிச்சயமாக இதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போகக்கூடிய ஒரு சூழலை அல்லாஹ்தாலா நமக்கு உருவாக்கி கொடுப்பான். இது ஒரு சில மாணவர்கள் கேட்ட கேள்வி. இப்போ நேற்று பழைய பாடம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நேரத்தால் ஜுஸுக்கு மேலே பழைய பாடம் கொடுக்க வேண்டியது இருந்தது. அப்போ சில மாணவர்கள் சில கேள்வியை கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, உஸ்தாத் பாடத்தில் தப்பு வந்தால் நீங்கள் பாடம் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா பழைய பாடத்தில் குறைஞ்சது ஒரு 5 தப்பு வரலாம், அதிகபட்சமாக ஒரு 6-7 தப்பு வரலாம். ஒரு ஜுஸுனா அதுவே ரொம்ப அதிகம்தான். நேரில் இருந்து பாடம் கேட்கும்போது அல்லது பிள்ளைங்க மதரசாவிலேயே அமர்ந்து ஓதும் போது இந்த அளவுக்கு தவறுகள் வந்தாலும் அதை ஒப்புக்கொள்ள முடியாது. ஒரு 2 தவறு 3 தவறு, அதுக்கு மேலே பாடத்தை ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. திரும்ப பாடம் பார்த்துட்டு தான் வரணும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் இருக்கிறனால பல வேலைகளுக்கு மத்தியில் தான் நீங்கள் இதை ஓதுறீங்க, படிக்கிறீங்க, மனப்பாடம் பண்ணுறீங்க. அப்படிங்கிற ஒரு 7 தப்பு வந்தால் பாடம் நான் கேட்பேன். அதுக்கு மேலே தவறு வந்துருச்சு அப்படின்னா அந்த பாடத்தை திரும்ப நீங்கள் ரிவைண்ட் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதனால் தப்பு வந்துடவே கூடாதுன்னு நினச்சி ஓதி தப்பு வந்துருச்சு. அந்த பயத்தில் பதட்டம் நீங்கன்னா என்ன செய்யணும்? முதல்ல சிந்தனைக்கு. இப்போ பதட்டம் நீங்கணும். பதட்டத்தோடையே படிக்கிறோம். ஆஹா தப்பு வந்துடுமோ, இந்த இடத்துல தவறு விட்டுருப்போமோ, இந்த இடத்துல மிஸ்டேக் ஆகிருக்குமோ, இந்த இடத்துல ஒரு எழுத்தை கூட்டியிருப்போமோ குறைச்சிருப்போமோன்னு தப்பு வந்துடுமே, என்ன செய்ய? அப்போ இந்த தவறுகளை வராமல் இருக்க, தவறே வராமல் பாதுகாக்க பதட்டம் இல்லாமல் ஓத என்ன பண்ண அப்படின்னு சொல்லி சில மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் ஒரு நல்ல கேள்வி தான். எங்களுடைய உஸ்தாத்மார்கள் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதல்ல ஆலிம் வகுப்பில் போய் படிக்கும் போகும்போது அப்போ தான் முதல் தடவை பயான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. பேச்சு பண்ணுறோம், அது பேச்சு பயிலரங்கம். அந்த பேச்சு பயிலரங்கத்தில் முதல்ல எனக்கு ஒரு தலைப்பை கொடுக்குறாங்க. நான் அப்போ ரொம்ப ஒரு சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன். அப்போ அதற்கான சிந்தனையும் அதற்கான திறனும் என்கிட்ட கிடையாது. நாவாற்றலும் அதற்கான சிந்தனை திறனும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பதட்டமும் ஒரு பயமும் ஒரு கூச்ச சுபாவமும் ஒரு இனம் புரியாத ஒரு அச்சம் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஊடுருவியது. இப்போ இதை என்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னால் இதை பண்ண முடியாது, பேச முடியாது, நீங்கள் அடுத்த முறை நான் இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு. அப்போ என்ன ஆசிரியர் சொன்னாங்க, வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும், அந்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்தினாதான் உன்னால் வெற்றி அடைய முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை கண்டு பயந்து போனால் வாழ்க்கையில் எதுவுமே ஜெயிக்க முடியாது. முதல்ல பயப்படாத. யாரை பார்த்தும் இன்னாருக்கு இது தெரியுமே அன்னாருக்கு அது தெரியுமேன்னு சொல்லி நீ எதையும் யோசிக்காத. ஒன்றே மட்டும் உன் சிந்தனையில் நல்லா பதிவு பண்ணிக்க அப்படின்னாங்க.
நீங்களும் அதை நல்லா பதிவு பண்ணிக்கங்க. இது என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்கிற எல்லாரும் கல். என்னுடைய ஆசிரியர் சொன்னாங்க, உன் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய எல்லாமே என்னது? கல். அந்த கல்லுக்கு காதும் கேட்காது, கண்ணும் தெரியாது, அதுக்கு எதிர்த்து பேசவும் தெரியாது. நீ என்ன சொன்னாலும் அதை கேட்க மட்டும்தான் செய்யும். எல்லாரும் கல்லுன்னு நினச்சிக்க. ஒரு தன்னம்பிக்கை வர வைக்கிறதுக்காக எல்லாரையுமே கல்லுன்னு நினச்சிக்க. நீ பேசுகிறது மட்டும்தான் சரி, இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பு. அதனால் அப்போ நீ எல்லாரையும் கல்லுன்னு நினச்சிட்டோம் அப்படின்னா யாரையா பார்த்து பயம் வருமா? யாரையா பார்த்து அச்சம் வருமா? ஒன்றுமே வராது. நம்ம ஓதுறது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும், அதில் தப்பு வர்றதுக்கான சான்சஸே கிடையாது அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இன்னொன்று, கேட்கக்கூடிய ஆசிரியர் கேட்டு கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிச்சபடி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை என்ன செய்யுங்க, கொண்டு வாங்க. பதட்டம் என்பது பட தேவையில்லை. இப்போ பதட்டப்படுறதுக்கு நீங்கள் முன்னாடியும் இல்லை, நானும் உங்கள் முன்னாடியும் இல்லை. அதிகபட்சமாக ஒரு 2 கோபமான வார்த்தைகள் நான் உங்கள்கிட்ட மொழிவேன். அதை தாண்டி இந்த ஆன்லைன் வகுப்பில் என்ன செய்திட முடியும்? ஒன்றும் செய்திட முடியாது. அதனால் நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை, சிந்தனைகளை சிதறவிட தேவையில்லை. ரொம்ப தெளிவான முறையில், ராகத்தான முறையில், நிம்மதியான முறையில் ஆன்லைன் வகுப்புங்கிற அலட்சியம் மட்டும் உங்கள்கிட்ட இல்லாமல் இருந்தாலே போதும். இது ஆன்லைன் வகுப்பு தானே, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறலாம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி புது பாடம்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? நமக்கு 61வது வசனத்திலிருந்து ஆரம்பித்து நம்ம 70வது வசனம் வரையிலும் இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய தயாராக இருக்கிறோம். அப்போ நேற்று பாடம் சபக் பாடம் முதல்லல்னா அலைக்குமுல் கமாமலிருந்து ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ பாடங்களை தொடர்ச்சியாக பார்த்து வாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆன்லைனில் மனப்பாடமும் பண்ண முடியாது, பழைய பாடம் சபக் பாடத்தையும் ஒப்பிக்கவும் முடியாது. காரணம், புது பாடத்தினுடைய ஆயத்தின் எண்ணிக்கை அதிகரிக்க 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 நான் உங்களுக்கு பாடத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டே செல்வேன். நீங்கள் என்கிட்ட பழைய பாடம் சபக் பாடம் புது பாடம் எல்லாத்தையும் சரியான முறையில் ஒப்பித்து ஒப்படைக்க வேண்டும் என்பதை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாடத்திற்குள் செல்வோம் வாருங்கள். 13 வரி குரானை வைத்திருப்பவர்கள் 13ஆம் பக்கத்தில் 2வது வரியினுடைய நடுவிலிருந்து பாருங்கள். 13 வரி குரான் அல்லாத மாணவர்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 61வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர் ரப்பி ஸித்னி இல்மா குர் ரப்பி ஸித்னி இல்மா குர் ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹுமா ரப்பி யஸ்ஸிர் வலா துஅஸ்ஸிர் தம்மிம் பில் கைர் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். பாடத்தை நல்லா கையை வச்சு பொறுமையாக கவனிச்சுவாங்க. இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாதூ வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வஅமில ஸாலிஹன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் ولا خوف عليهم ولا هم يحزنون. ரொம்ப பெரிய ஆயத்தா இருக்கு, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக ஓதுவான். இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாதூ வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹ். நிப்பாட்டிட்டு நீங்கள் குரான் மனப்பாடம் பண்ணி பாடத்தை கொடுக்கும்போது நிப்பாட்டினீங்கன்னா மன்ன ஆமன பில்லான்னு திரும்ப எடுத்து ஓதுங்க. இப்போ ஓதும் போது அப்படியே தொடர்ச்சியாக ஓதிட்டு போவோம். ஏன்னா ஒவ்வொரு முறை எடுத்து ஓதுறதுனால நேரம் ரொம்ப அதிகரிச்சுட்டே போகும். நான் அதனால் எடுக்காமல் ஓதுறேன். நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்யணும்?
إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر அங்கே நிப்பாட்டினீங்கன்னா திரும்ப واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. எங்கே நிப்பாட்டுறீங்களோ நிப்பாட்டின இடத்துல வந்து திரும்ப ஒரு மழை எடுத்து ஓதுங்க. சரிங்களா? நீங்கள் மனப்பாடம் பண்ணி முடிச்சதுக்கு பின்னாடி இப்போ நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறனால நான் நிப்பாட்டி அடுத்தடுத்த ஆயத்துக்கு போய்கிட்டே இருப்பேன். அப்போ நீங்கள் அதே மெத்தடில் வந்துடக்கூடாது. சார் நீங்கள் ஓதும் போது மண் ஆமன பில்லாஹி அப்படி நிப்பாட்டிட்டு வல்யௌமில் ஆஹிரி தானே போனீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. மண் ஆமன பில்லா நான் நிப்பாட்டிட்டு வல்யௌமில் ஆஹிரி போனாலும் நீங்கள் நிப்பாட்டிட்டு எடுக்கும்போது திரும்ப மனப்பாடம் பண்ணதுக்கு பின்னாடி மண் ஆமன பில்லாஹி வல்யௌமில் ஆஹிரின்ட்டு நிப்பாட்டினது வந்து திரும்ப என்ன செஞ்சுங்க, எடுத்து ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. சரிங்களா? பாருங்க. இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாதூ வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹ் அப்படி நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. திரும்ப அதே ஆயத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. وَإِذْ أَخَذْنَا مِيثَاقَكُمْ وَرَفَعْنَا فَوْقَكُمُ الطُّورَ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ وَاذْكُرُوا مَا فِيهِ لَعَلَّكُمْ تَتَّقُونَ ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا
وإنا إن شاء الله لمهتدون. அதை கவனிச்சு பார்த்துக்கோங்க. ஒரு முறை ஓதியிருக்கிறேன், திரும்ப இன்னொரு முறை ஓதுறேன். إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. وإذا أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون. ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. إن شاء الله அடுத்த பக்கத்துலேயே நிஸ்ஃபு வந்துடும். அடுத்தடுத்து வேகமாக அப்படி போவோம். இப்போ காஜுஸும் முடிஞ்சிருக்கு, பாடம் இப்போ தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்புறம் அடுத்து இன்னும் 2 நாளில் இன்ஷா அல்லாஹ் அரை ஜுஸு முடிஞ்சிடும். கொஞ்சம் வேகமாக நம்ம பாடத்தை கொண்டு போனால் பாருங்கள். ஒரு முறை இப்போ 2 முறை பொறுமையாக ஓதிருக்கிறேன், இன்னும் ஒரு முறை பொறுமையாக ஓதுறேன். கை வச்சு கவனிங்க. அப்புறம் ரொம்ப பொறுமையாக ஒரு 2 எழுத்தாவே நான் ஓதி காமிக்கிறேன். إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابئين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. وإذ أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور
خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. ஒரு முறை பொறுமையாக ஓதியிருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முறை வேகமாக ஓதி பார்த்துப்போம். சரியா? إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وإذا أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عبان بين ذلك فافعلوا ما تؤمرون قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها
قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. அவ்வளோதான பாடம். பாடத்தில் எதுவும் தவறுகள் வந்ததா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஹைர் அலைஹிம் தவறுகள் வந்திருக்க வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் திரும்ப ஒரு முறை கொஞ்சம் வேகமாக ஓதி பார்த்துக்குவோம். إن الذين آمنوا والذين هادوا والنصارى والصابين من آمن بالله واليوم الآخر وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون وإذا أخذنا ميثاقكم ورفعنا فوقكم الطور خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون ثم توليتم من بعد ذلك فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسئين ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين. அங்கே خاسرين மேலே ஓதுன ஆயத்தில் خاسرين இங்கே خاسئين. ولقد علمتم الذين اعتدوا منكم في السبت فقلنا لهم كونوا قردة خاسئين فجعلناها نكالا لما بين يديها وما خلفها وموعظة للمتقين. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة قالوا أتتخذنا هزوا قال أعوذ بالله أن أكون من الجاهلين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعل ما تؤمرون قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. الحمد لله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று நான் மறந்துட்டேன். பாடங்களில் தவறுகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதை நீங்கள் தெளிவுபடுத்துங்க. நானும் ஏதோ ஒரு கவனக்குறைவில் தவறாக ஓதுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா உங்களோடு சேர்ந்து தான் நானும் மனனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதனால் பாடங்களில் தவறுகள் இருந்தால் தாராளமாக அதை கீழே கமெண்ட்லையோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட நம்பர்லேயோ நீங்கள் அந்த தவறுகளை இப்படி ஓதிருக்கிறீங்க இப்படி ஓதுங்கன்னு சொல்லி திருத்தி கொடுங்க. அடுத்த முறை நான் ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் அதை திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இந்த என்ன கேள்வி அப்படின்னா, ஹசரத் நீங்கள் ஆடும்போது இல்லை ஓதும்போது ஆடிக்கிட்டே ஓதுறீங்களே. இப்போ நான் பெரும்பாலும் பாடமாக்கம் இப்படி ஓதுவேன். ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم أنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون. இப்படியே ஆடுறீங்களே, இப்படியா ஆடிக்கிட்டே ஓதுறது கூடுமா, அது மார்க்கத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப வேடிக்கையான ஒரு கேள்வி. மதரசாக்களில் ஓதும்போது இப்படி ஆடி ஓதிய ஒரு பழக்கம். ஏன்னா மதரசாவில் இந்த இருப்பு கிடையாது, அத்தஹியாத் இருப்பும் கிடையாது. மதரசாவில் இருக்கக்கூடிய இருப்புங்கிறது வேற ஒரு இருப்பு. அது என்ன இருப்பு அப்படின்னா, இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கக்கூடிய ஒரு இருப்பு தான் மதரசாவினுடைய இருப்பு. அப்போ இந்த இருப்பில் இப்படியே நம்ம ரொம்ப நேரம் இருக்க முடியாது, அப்படி தானே? பின்னாடி முதுகு ரொம்ப ஸ்டெடியாக இருக்கணும். இப்படியே இருந்து நீங்கள் இப்படியே பாடம் ஓத மாட்டீங்க. ஏன்னா எங்களுக்கு ரிஹால் கீழே தான் இருக்கும், ரிஹால் கீழே இருக்கும். அப்போ இப்படி இருப்போம்.
அப்போ இப்படி இருக்கும்போது குறுக்கு வலிக்கும், அப்போ இப்படி போவோம், அப்போ திரும்ப குறுக்கு வலிக்கும், திரும்ப இப்படி வருவோம், அப்போ திரும்ப கழுத்து வலிக்கும் இப்படி போவோம், திரும்ப குறுக்கு வலிக்கும் இப்படி வருவோம். அப்போ இப்படியே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன செய்யாதுன்னா அந்த கழுத்து வலியும் பெருசாக தெரியாது, அந்த குறுக்கு வலியும் பெருசாக தெரியாது. அதனால் ஆடி ஆடி ஓதி அது பழக்கமாகி போச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கும் ஆடி ஆடி ஓதுறது பழக்கமாக இருந்தால் நீங்கள் ஆடி ஆடி ஓதுங்க. இல்லை ஆடாமல் ஓதுறதா உங்களுடைய பழக்கமாக இருந்தால் நீங்கள் ஆடாமல் இப்படி உட்காந்து ரொம்ப அழகான முறையில் இப்படி உட்காந்து ஆடாமலே என்ன செய்யுங்க, ஓதுங்க. இப்போ இப்படி உட்காந்து நான் ஆடுறேன் அப்படின்னா அது அந்த பழக்கம் தான். அந்த குரான்னு எடுத்துட்டாலே இப்படி ஆடிக்கிட்டே அது ஓதுனா தான் ஒரு ஓதுன மாதிரி ஒரு ஃபீல், ஒரு மனப்பாடம் பண்ணுறதுக்கான அது ஒரு வழிமுறை மாதிரி எங்களுக்கு அது மாறி போச்சு. அதனால் நீங்கள் அப்படி ஓதணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி ஓத வருதோ அப்படி ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில் சூரத்துல் பக்ராவில் முதல் வசனம் தொட்டு 70 வசனங்களை இன்றோடு நம்ம நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் மனனம் செய்ததை நமது மனதில் நிலையாக நிலைத்திருப்பதற்கும் மரணிக்கும் வரையிலும் மறக்காமல் இருப்பதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ். நாளை ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.